ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. நம்ம வந்துட்டு ஃப்ளைட் லைஃப் இன்கேஸ் பறக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ளைட் நம்ம போகிற ஃப்ளைட்டுக்கு கீழே ஒரு கடலோ இல்லைனா ஏதாச்சும் பனி பிரதேசமோ இல்லை மலைப்பகுதிகளோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஐலாண்டோ இருக்குது. அது திடீர்னு நம்ம போயிட்டு இருக்கிற ஃப்ளைட் வந்து டமால்னு கீழே விழுந்து ஏதோ ஒரு பை லக்கில் நம்ம வந்துட்டு பொழைச்சிட்டோம். அந்த விழுந்த இடத்துல இருந்து நம்ம எப்படியாவது வெளி உலகத்தில் வந்து கான்டாக்டை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் எவ்வளோ பெரிய ஒரு சர்வைவல் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நடக்கும்போது நம்ம எப்படி வந்துட்டு மற்றவங்களை போய் ரீச் பண்ணுறது அப்படின்றது ஒரு குழப்பம் நமக்கு ஏற்படும் இல்லையா? அந்த ஃப்ளைட்டு போகும்போது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்வியிலையும் ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்தால் நம்ம லைஃபே புரட்டி போட்டுரும்ல. ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 45 பேர் ஒரு ப்ரைவேட் ஃப்ளைட்டில் வந்துட்டு பறந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மலை பிரதேசத்துக்கு மேலே. அங்கே வந்துட்டு ஏதோ ஒரு இயற்கை சீற்றத்தினால வந்துட்டு அந்த ஃப்ளைட் டமால்னு கீழே விழுந்திருக்கு அந்த பனி பிரதேசத்து மேலே. ஸோ எங்கே பார்த்தாலும் வெள்ளையாக இருக்குது, எல்லாமே பனியாக இருக்குது, எல்லாமே ஐஸ் கட்டியாக இருக்குது. ஆனால் அவங்கள காப்பாற்ற யாருமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறமா அந்த 45 பேரில் 14 பேர் காப்பாற்றப்பட்டாங்க. அந்த 70 நாளுமே அவங்க எப்படி சர்வை பண்ணாங்க தெரியுமா? அந்த ஃப்ளைட் கிராஷில் இறந்தவங்களோட உடல் இருக்குல்ல, அந்த உடல் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. உதாரணத்துக்கு அப்பா, அம்மா, கூட பிறந்தவங்க, அவங்களோட ஒய்ஃபு, கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சவங்க உயிர் இழந்திருந்தாங்க. பட் அவங்க உயிர் தப்பிக்கணும் அப்படின்றது ஒரு காரணத்துக்காக இறந்த உடல்களை எடுத்துட்டு வந்து அவங்களோட மனித கறிகளை சாப்பிட்டு 70 நாள் உயிர் வாழ்ந்திருக்காங்க. கேட்கவே கிரேசியாக இருக்குல்ல. நம்ம உயிர் வாழ்றதுக்கு நம்மளோட ஃபேமிலியை இறந்தவங்களை நம்ம வந்துட்டு அவங்களோட கறியை எடுத்து சாப்பிட்ற மாதிரி லிட்ரலி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஒரு வரலாறுல நடந்த ஒரு நிகழ்வை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது கம்ப்ளீட் டீட்டெயிலாக வழக்கம் போல 10 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த ஒரு சர்வைவல் ஸ்டோரியை பார்த்துலாம். ரொம்ப ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரின்னு சொல்லலாம் இந்த சர்வைவலை. அதே நேரத்தில் ஒரு ப்ரூட்டலான ஒரு சர்வைவல் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சர்வைவல் ஸ்டோரியை தான் இன்னைக்கு ஒரு வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் உலகத்தில் நடந்த வித்தியாசமான பல ஸ்டோரிகளை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம மொழியாக இருக்கிற தமிழில் தெரிஞ்சுக்கலாம். அது உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த ஒரு காலம் வந்துட்டு 1972, எக்ஸாக்டாக அக்டோபர் மாதம். இந்த 1972 வந்துட்டு சில்லியில் ஒரு மேட்ச் ஒன்று நடக்குது. இந்த மேட்சுக்கு வந்துட்டு கலந்துக்கிறதுக்காக பல நாடுகளில் இருக்கிற பிளேயர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அதே போல் எருகுவா நாட்டிலையுமே வந்துட்டு ஒரு 40 பிளேயர்ஸ் வந்துட்டு இந்த சில்லியில் நடக்கிற மேட்ச்ல வந்துட்டு விளையாடுறதுக்காக கிளம்புறாங்க. இந்த எருகுவா சில்லி இது ரெண்டுமே எங்க இருக்கு அப்படின்றது பார்க்கும்போது எருகுவா சவுத் அமெரிக்கால இருக்கு. இப்போ இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இது எருகுவா அப்படின்ற ஒரு நாடு இருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு சில்லி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நாடு இருக்கு. இந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மலை பிரதேசம் இருக்கு. இந்த மலை பிரதேசம் கம்ப்ளீட்டடா ஒரு பனினால மூடி இருக்கும். எங்க பார்த்தாலுமே ஸ்னோவா இருக்கும், வெள்ளையா இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பனி பிரதேசம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு எருகுவால இருந்து சில்லிக்கு போகணும்னா இந்த ஒரு மலை பிரதேசத்தை தாண்டி தான் சில்லிக்கு போய் நம்ம அரைவல் ஆக முடியும். ஸோ இதுதான் ஒரு ஜியாகிரபிக்கலாக இருக்கிற உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொன்னது. ஸோ இந்த எருகுவா நாட்டில் இருந்து ஒரு 40 பிளேயர் வந்துட்டு இந்த ஒரு சில்லி மேட்சுக்கு கிளம்புறாங்க அப்படின்றது சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த ஒரு 40 பிளேயரை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு டீம் இருக்கு. அதாவது அந்த மேட்ச் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு ஒன் ஆஃப் த டீம் ஹெட். அந்த ஒரு டீம் ஹெட் என்ன பண்ணாங்கன்னா எருகுவாலேருந்து சில்லிக்கு 40 பேர் போகணும். அதுவும் இல்லாமல் அந்த 40 பிளேயர் கூட வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலிஸோ வரேன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே டிக்கெட் அப்படின்றது போடும்போது அந்த நேரத்தில் ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பென்சிவாக இருந்தது அந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸ். ஸோ நம்ம எதுக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அப்படின்றத புக் பண்ணிட்டு நம்ம போகணும். அதுக்கு பதிலாக ஒரு வந்துட்டு சின்னதாக ஒரு ஃப்ளைட்டை நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்றப்போ அந்த ஒரு ஃப்ளைட்டில் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், அவங்க சாப்பிட்றதுக்கு ஐட்டமாக இருக்கட்டும், அவங்களோட பிளேயர்ஸோட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அதே போல் எல்லா பிளேயர்ஸுமே ஒரே ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு சில்லியில் போய் இறங்கி விளையாடி முடிச்சுட்டு திரும்பியும் வந்துட்டு அதே ஃப்ளைட்டில் வந்து எருகுவாவுக்கு வந்துடலாம்னு சொல்லி அந்த 40 பிளேயரை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுற ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஒரு முடிவு எடுக்குது. இப்படி கம்பேர் பண்ணும்போது ஒரு தனியாக ஒரு ஃப்ளைட்டில் வந்துட்டு நம்ம டிக்கெட் எடுத்து ஒரு 40 பேருக்கு டிக்கெட் எடுக்கிற பட்ஜெட்டும் அதே போல் தனியாக ஒரு ஃப்ளைட் எடுக்கிற பட்ஜெட்டுமே கம்பேர் பண்ணும்போது தனியாக ஃப்ளைட் எடுக்கிற பட்ஜெட் வரும்போது ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ இதனால் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஹெட் ஆஃப் த டீம் என்ன பண்ணாங்கன்னா சரி நம்ம வந்துட்டு தனியாக ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ஃப்ளைட் ஒன்று எடுத்துக்கலாம்னு சொல்லி லோக்கலாக இருக்கிற அந்த எருகுவா நாட்டில் இருக்கிற லோக்கல் ஏவியேஷன் கிட்ட போயிட்டு கொட்டேஷன்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான கொட்டேஷனில் இருக்கிற ஒரு ஃப்ளைட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளைட் எப்படி இருக்கும் அப்படின்றப்போ ஸோ அந்த ஒரு ஃப்ளைட்டோட கெப்பாசிட்டி அதுக்கப்புறமா அது எவ்வளோ ஹைட்டில் வந்துட்டு பறக்கும் அப்படின்றது பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஃபீட்
வரைக்கும் பறக்கிற ஒரு இதுவாக இருக்குது. ஸோ லிட்ரலி பார்த்தோம்னா ஒரு ஃப்ளைட்டை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு சின்ன ஃப்ளைட்டு, ஒரு 40 பேருக்கு வந்துட்டு உட்கார மாதிரி ஒரு ஃப்ளைட்டு தான் அவங்க புக் பண்ணியிருந்தாங்க. இருக்கிறதுல கொஞ்சம் ஒரு மொக்க ஃப்ளைட்டும் பழைய மாடலும் கூடன்னு சொல்லலாம். சரி, இந்த டீம் வந்துட்டு ஓகே நம்ம வந்து சில்லி நாட்டுக்கு போகணும் எருகுவாலேருந்து. ஸோ இதனால வந்துட்டு நடுவில் இருக்கிற அந்த மலை பிரதேசம் வந்துட்டு நம்ம கடந்து போகணும். ஸோ அந்த மலை பிரதேசத்தோட பேர் வந்துட்டு ஆண்டீஸ் மவுண்டன் அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த ஆண்டீஸ் மவுண்டன் எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்றப்ப பார்க்கும்போது 25,000 அடி உயரம் இருக்கும். ஆனால் இந்த ஃப்ளைட்டு 15,000 அடி வரைக்கும் தான் அந்த ஃப்ளைட்டோட அதிகபட்சம் பறக்கிற ஒரு ஹைட்டு. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மலை பிரதேசத்தை தாண்டி போகிறது அப்படின்றப்போ கேட்கும்போது அப்போ அந்த லோக்கல் ஏவியேஷனில் இருக்கிற கம்பெனி என்ன சொன்னாங்கன்னா, மலை இந்த மாதிரி இருக்கா, இந்த மலையை தாண்டி நம்ம ஏன் போகணும், நம்ம மலையை வந்துட்டு இப்படி சுற்றிட்டு நம்ம வந்து சில்லி நகரத்துக்கு போனால் என்ன ஒரு ½ அன் அவர் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் நம்ம போயிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஏவியேஷன் கம்பெனி இந்த டீம் ஹெட்டுக்கிட்ட. ஸோ அதே போல் வந்துட்டு அந்த ஒரு ஆண்டீஸ் மவுண்டனோட டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருக்குன்னா -22 டிகிரி செல்சியஸ். ஸோ கிட்ட எந்த அளவுக்கு கூலிங் அப்படின்றப்ப பார்க்கும்போது நீங்கள் அங்கே வந்துட்டு சாதாரணமாக நடந்தீங்கன்னா ஒரு 2 நாளில் வந்துட்டு இறந்து போயிடுவீங்க அந்த குளிரில். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ஒரு வியர்டான ஒரு குளிராக இருக்கும். அதே போல் வெள்ளையாக செம்மையாக ஒரு பனி பிரதேசமாக எல்லா இடங்களையுமே அது பறந்துருக்கும். அதே போல் அடிக்கடி அங்கே வந்துட்டு பனிமலை வேற கொட்டுற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ எப்பவுமே ஒரு ஹெவி வெதர் கண்டிஷனில் இருக்கிற ஒரு இடம் தான் இந்த ஆண்டீஸ் மவுண்டன். ஸோ அப்படி இருந்தாலும் இந்த லோக்கல் ஏவியேஷன் சொன்னாங்க, இல்லை நாங்களாம் போயிருக்கோம் சில்லிக்கு, ஒன்றும் பிரச்சனை எல்லாம் சமாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பைலட்டுமே ஒரு கோ பைலட்டுமே நாங்கள் சேர்த்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளைட்டுமே புக் பண்ணிட்டாங்க. இதோட தொடர்ச்சி என்ன ஆகுதுன்னா, அக்டோபர் 19, 1972 வந்துட்டு இந்த சில்லி மேட்சை கலந்துக்கிறதுக்காக ஒரு 40 பிளேயர் எருகுவா நாட்டிலேருந்து கிளம்ப போகிறாங்க. இதில் கிளம்ப போகிறாங்கன்னா அவங்க புக் பண்ண அந்த ப்ரைவேட் ஜெட் மூலிமா, அந்த ப்ரைவேட் ஃப்ளைட் மூலிமா. ஸோ அவங்க இந்த 40 பிளேயரோட ட்ரெஸ்ஸஸ், அவங்கள வச்சுக்கிட்ட பேக் பண்ண ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அவங்களோட பிளேயர்ஸ் விளையாடுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு லோட் பண்ணுறாங்க. அதே போல் 40 பிளேயருமே ஏறாங்க. அந்த 40 பிளேயர் கூட வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அவங்களும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 45 பேர் ஏறுறாங்க. கூட 2 பைலட்ஸுமே, ஒரு பெரிய பிளைட், இன்னொருத்தவங்க வந்துட்டு கோ பைலட். ஸோ இவங்களோட கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 47 பேர் இந்த ஃப்ளைட்டில் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு ஒரு 47 பேர் பறக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. ஃப்ளைட்டும் பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஃப்ளைட்டோட ஆல்ரெடி நான் சொன்ன அந்த 15,000 ஃபீட்டை வந்துட்டு ரீச் பண்ணிடுச்சு. ரீச் பண்ணும்போது அந்த மலை பிரதேசத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பனி பிரதேசத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கும் போது ஹெவியாக வந்துட்டு காற்றடிக்க ஆரம்பிக்குது, எதிர்காற்று. அதுவுமே இந்த ஃப்ளைட் வேறு ரொம்ப சின்ன ஃப்ளைட் வேறு, அதுவும் ஓல்டு மாடல் ஃப்ளைட்னால அந்த வெதர் கண்டிஷனுக்கு இது ரொம்ப போராடிக்கிட்டு போகிற மாதிரி சில சிச்சுவேஷன்ஸுமே அமைய ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஒரு பனி புயல் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுனால எதிரில் வர ஒரு விஷயங்கள் எதுவுமே அந்த கோ பைலட்டுக்குமே தெரியாமல் இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, இந்த ஃப்ளைட் வந்துட்டு எதிரில் இருக்கிற ஒரு மலை மேலே போயிட்டு ஒராசிட்டு போய் விழ ஆரம்பிக்குது. முதல்ல ஜஸ்ட் அதோட விங்ஸ் மட்டும் ஒராசிட்டு போய் விழ ஆரம்பிக்குது. விழுந்த அந்த ஃப்ளைட் வந்துட்டு 2 துண்டாக உடஞ்சி போச்சு. உடஞ்ச அந்த ஸ்பாட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த 45 பேர் மீதி இருக்குது ஒரு 35 பேர் 33 பேரும் இருந்திருக்காங்க. கண்ணா முடிச்சு பார்த்தா எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது பாதிக்கும் மேற்பட்ட பிளேயர்ஸ் வந்துட்டு அதில் இறந்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஸோ இதோட தொடர்ச்சியாக இந்த ஒரு 2 ஃப்ளைட் 2ஆக உடஞ்சி அந்த கண்ணு முடிச்சு பார்க்கும்போது கம்ப்ளீட்டடாக எல்லாமே வெள்ளையாக இருக்குது. எல்லாமே நடு பனி பிரதேசத்தில் அவங்க விழுந்ததுனால எந்த பக்கம் போகணும் அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறமா கோ பைலட் எழுந்து வந்து நம்ம ஈஸ்ட் பக்கம் போகணும்னு சொல்லி ஒரு வழியாக அந்த நேரத்தில் காமிச்சாரு. பட் இங்கேருந்து கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டரில் சில்லி இருக்குது. ஆனால் இந்த ஈஸ்ட் பக்கத்தில் நம்ம நடந்தே போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம உயிர் தப்ப மாட்டோம். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் இங்கே யாராச்சும் வரதுக்காக ஹெல்ப் வரதுக்காக நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ அப்புறம் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒன்றும் ஐலாண்டில் இல்லை, இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துலையும் இல்லை ஆக்சஸ் பண்ணுற இடத்துல இல்லை, பனி பிரதேசத்தில் எங்கே பார்த்தாலும் பனியாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் மலைகளாகவும் வெள்ளையாக பனிகளாகவும் தான் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம எப்படி வந்துட்டு ஹெல்ப்ன்றது நம்ம பார்க்க முடியும். அதுவுமே இந்த ஃப்ளைட் வேறு ஒயிட் கலர் ஃப்ளைட்டாக வேறு இருக்குது. ஸோ மேலேருந்து பறந்தால் கூட இந்த ஃப்ளைட்டு கூட தெரியாது போல் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லும்போது அப்போது அங்கே இருக்கிற ஒரு பைலட் இறந்துட்டார். கோ பைலட் என்ன பண்ணான்னா கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு வாக்கி டாக்கி மூலிமா. பட் அந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸ் நமக்கு ரிசீவ் ஆகுது தாண்டி நம்ம சைட்லேருந்து நம்ம பேசுகிற விஷயங்கள் போக மாட்டேங்குது. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த கம்யூனிகேஷனுமே அவங்களுக்கு கட் ஆகுது. ஸோ இப்படி அந்த ஃப்ளைட் விழுந்த ஒரு நாள் ஆகுது. 2வது நாள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இறந்தவங்களை நம்ம இங்கே புதைச்சிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அவங்களோட உயிரோடு இருக்கிறவங்க வந்துட்டு இறந்தவங்களை பார்க்கும்போது ஒன்று அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவங்களோட அப்பா எல்லாருமே இருந்திருக்காங்க இறந்தவங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு அங்கே ஒரு குழி தோண்டு புதைச்சி அவங்கள வந்துட்டு புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு நாள் கிடக்குது, 2 நாள் கிடக்குது, 3வது நாள் எல்லாருமே பசி எடுக்க ஆரம்பிக்குது. அவங்க கிட்ட இருந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே 4வது நாள் கடக்க ஆரம்பிக்குது, 5வது நாள் கடக்க ஆரம்பிக்குது. அப்படியே ஒவ்வொருத்தராக கொஞ்சம் பேர் இறந்துக்கிட்டே வந்திருக்காங்க. ஏன்னா அந்த ஃப்ளைட்டை விழுந்து நிறைய பேர் அடிபட்டு இருந்தது. இதனால ரத்தப்போக்குனாலையுமே சில பேர் ஒவ்வொரு நாளைக்குமே 1-2 பேர் இறந்துக்கிட்டே வந்திருக்காங்க. இந்த ஒரு சிவியரான ஒரு சிச்சுவேஷனை பார்த்ததுக்கப்புறமா நம்ம யாராச்சும் வந்துட்டு உதவிக்காக இங்கேருந்து கிளம்பி போயிட்டு ஏதாச்சும் ஒரு உதவியை வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி போகிறதுக்கு யாருக்குமே வந்துட்டு தைரியமும் வரமாட்டேங்குது. ஸோ இதனால வந்துட்டு கிட்டத்தட்ட அங்கேயே அவங்க ஒரு 25 நாள் கிடச்சிறாங்க. இந்த 20 நாள் 15-20 நாளைக்கு மேலே அவங்க வச்சுக்கிட்டு இருந்த அந்த ஸ்நாக்ஸ் வந்துட்டு
வந்துட்டு காலி ஆகிடுது. ஸோ 20 நாளைக்கு மேலே அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணியுமே இல்லை, அவங்க சாப்பிட்றதுக்கான ஒரு உணவுமே இல்லை. இதனால பட்டினியாலுமே சில பேர் இறக்க ஆரம்பித்தாங்க. கட்டத்துக்கு மேலே மீதி இருக்கிறவங்களுக்கு பசி தாங்க முடியாமல் இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தன் வந்து ஒரு ஐடியா சொல்கிறான். இங்கே ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொருத்தங்க இறந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதனால் வந்துட்டு நம்ம இதிலேருந்து உயிர் தப்பிக்கணும்னா நமக்கு உணவு தேவை. இங்கேருந்து எங்கேயுமே நமக்கு உணவு அப்படின்றது ஒன்று கிடைக்காது. ஸோ அதனால் இறந்தவங்க இருக்காங்க இல்லையா, நம்மளோட ஃபேமிலிஸ் தான் அவங்களும். பட் அவங்க இறந்துட்டாங்க, இதுக்கப்புறமா அவங்க பிரயோஜனம் இல்லை. பட் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு அவங்கள நம்ம சாப்பிட்றலாம். ஸோ அவங்களோட கறிகளை சாப்பிட்டாவது நம்ம உயிர் வாழலாம்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து ஒரு முடிவு எடுக்கிறான். அதுக்கு சில பேர் ஓகே சொல்லுவாங்க, சில பேர் ஓகே சொல்ல மாட்டாங்க. ஓகே சொல்கிறவங்க அந்த இறந்த டெட் பாடிஸை எடுத்துட்டு வந்து எல்லாருமே பங்கு போட்டு ஒவ்வொருத்தங்களா அந்த மனித கறிகளை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சாப்பிட ஆரம்பிக்கும் போது இப்படியே 1 நாள் 2 நாள் 3 நாள் போகுது. இந்த மனித கறியை சாப்பிட மாட்டாங்க சொன்னவங்களும் இவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு நம்மளும் இதுக்கப்புறமா உயிர் வாழணும்னா இதை சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருந்தவங்களும் இதுக்கப்புறமா இறந்த உடல்களை வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படியே நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் 50 நாள் ஓடிச்சு. இதோட தொடர்ச்சியாக என்ன நடக்குதுன்னா, ஒருத்தன் ஒரு முடிவு எடுக்கிறான். நானும் என் கூட யாராவது ஒருத்தங்க வாங்க, இந்த சில்லி நாட்டிலேருந்து இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர் தான் அந்த சில்லி நாடு இருக்குது, அதுவும் நம்ம ஈஸ்ட் பக்கம் போனால் நம்ம அங்கே போயிட்டு சேர்ந்துடலாம் சொல்லி நமக்கு கோப்பையில் சொல்லியிருந்தா இல்லையா. ஸோ அந்த திசையில் நான் போக ஆரம்பிக்கிறேன். என் கூட ஒருத்தன் வந்தீங்கன்னா போதும், நான் போய் உதவியை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி ஒருத்தன் மட்டும் கிளம்புறான். அந்த நேரத்தில் இன்னொருத்தனும் நான் உன் கூட வரேன்னு சொல்லி 2 பேர் கிளம்புறாங்க. ஆனால் அந்த 2 பேர் ஈஸ்ட் பக்கம் போகிறாங்கன்னா கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் தாண்டணும் அந்த பனி பிரதேசத்துக்கு மேலே. ஸோ கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் ஏற்படும். ஸோ இந்த 10 நாள் 15 நாள் அவங்களுக்கு சாப்பாடுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இறந்த உடல்களை வெட்டி கை தனியாக கால் தனியாக வெட்டி அவங்களோட பேக்கில் போட்டு பசிச்சா அவங்களோட கறியை, அதாவது அந்த மனித கறியை, மனித கைகளையும் மனித கால்களையுமே வந்துட்டு வெட்டி நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணணும், அந்த சில்லி நாட்டை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி மனித உடல்களை பீஸாக வெட்டி காய் கால்கள்லாம் தனித்தனியாக பிரித்து பேக் உள்ள போட்டு ஏதோ ஸ்நாக்ஸ் பாக்கெட் எடுத்து பேக் உள்ள போட்டு போகிற மாதிரி அவங்க போட்டுட்டு கிட்டத்தட்ட 2 பேர் கிளம்ப ஆரம்பித்தாங்க மீதி பேரை காப்பாற்றுறதுக்காக. போகிற வழி முதல் ஒரு நாள் போகிறாங்க, 2வது நாளுமே பனி பிரதேசமாக இருக்குது, 3வது நாளுமே பனி பிரதேசமாக இருக்குது. கிட்டத்தட்ட 5-6 நாளுமே அவங்க எல்லா மலைகளையுமே தாண்ட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக ஒரு மிகப்பெரிய ஒரு மலை இருக்குது. அந்த மலையை தாண்டினா டெஃபினட்டாக நமக்கு வந்துட்டு ஒரு கண்டிப்பாக ஒரு ஏதாச்சும் ஒரு நாடு கண்ணுக்கு தென்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி திரும்பி அந்த மலை மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. அந்த மலை மேலே ஏறதுக்கு கிட்டத்தட்ட 2 நாள் ஆச்சு. அந்த 2 நாள் தாண்டியுமே அந்த மலை மேலே உச்சியில் நின்று பார்த்தா திரும்பியும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எல்லாமே பனி பிரதேசமாக இருக்குது. அப்போ இதுக்கப்புறமா இந்த ஊரே கிடையாதா, நம்ம மிகப்பெரிய ஒரு இடத்துல வந்து மாட்டிட்டோம்னு சொல்லி அப்போவே அவங்க வந்துட்டு அவங்களோட நம்பிக்கையை இழந்தாங்க. பட் இருந்தாலும் திரும்பியும் வந்துட்டு முயற்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு திரும்பியும் அவங்க 2 பேர் நடக்கிறாங்க. திரும்பியும் 7வது நாளும் முடியுது பனி பிரதேசம், 8வது நாளும் முடியுது பனி பிரதேசம், 9வது நாளும் காலையில் ஆரம்பித்தாங்க பனி பிரதேசத்தில் நடக்க ஆரம்பிச்சு. அந்த 9வது நாளோட ஈவினிங் சன்செட் ஆகும்போது ஒரு புல்வெளியை தூரத்துலேருந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த புல்வெளியை நோக்கி போகும்போது 10வது நாளுமே விடியுது. அந்த 10வது நாளில் அந்த புல்வெளியை போய் ரீச் பண்ணாங்க. நடுவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறு ஒன்று போகுது தண்ணியில். அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் தேவைப்படுற அளவுக்கு தண்ணியை குடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா அந்த பக்கம் போகிற ஒரு ஆட்களில் அவங்க கை காமிச்சு உதவி கேட்டதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு அங்கே இருக்கிற ஆர்மிஸை கூப்பிட்டாங்க. அந்த ஆர்மிஸ் வந்து இவங்க 2 பேர்கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையுமே தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா அந்த ஆர்மிஸ் அந்த 2 பேர்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் சில்லி நாட்டில் தான் இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த 2 ஸோ எப்படியோ ஃபைனலாக நம்ம சில்லியை வந்து ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து அவங்க 2 பேருக்குமே தேவையான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸை அந்த ஆர்மி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த 2 பேருமே சொன்ன எல்லா விஷயங்களையுமே நோட் பண்ணிவிட்டு ஆர்மிஸ் அங்கே சில்லி நாட்டோட ராணுவம் வந்துட்டு அந்த ஃப்ளைட் விழுந்த இடத்த கம்ப்ளீட்டாக சர்ச் பண்ணி மீதி இருக்கிறவங்க எல்லாருமே காப்பாற்றினாங்க. அந்த ஃப்ளைட்டில் மீதி இருந்தவங்க எத்தனை பேர்னா கிட்டத்தட்ட 14 பேர் தான். ஸோ 45 பேரோட கிளம்புன ஃப்ளைட்டில் கிட்டத்தட்ட 70 நாள் கழிச்சு வெறும் 14 பேர் தான் இதில் உயிரோடு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வைவல் ஸ்டோரியாக மாறிச்சு. இந்த ஒரு விஷயம் சில்லியிலேருந்து எருகுவா நாட்டு முழுக்கவே இது பரவ ஆரம்பிச்சிச்சு. தொடர்ச்சி நிறைய மீடியாஸ் வந்துட்டு இவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு பேட்டி எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி பேட்டி எடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் அவங்க நான் சொன்ன இந்த முழு கதையுமே சொன்னாங்க மீடியா முன்னாடி. அப்போ தான் இந்த மீடியாவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்ததா அப்படின்றதுமே தெரிய வந்தது இந்த உலகம் முழுக்க. அதுக்கப்புறமா மீடியா கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி உங்களால் மனித கறிகள் சாப்பிட முடிஞ்சது அப்படின்ற ஒரு விஷயம் கேட்கும்போது அவங்க இறந்துட்டாங்க, இதுக்கப்புறமா உலகத்துக்கு அவங்க பிரயோஜனம் இல்லை, பட் நாங்கள் உயிரோடு இருக்கணும்னா அதுக்கு அவங்கள நம்ம சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் சாப்பிட வேண்டிய சூழ்நிலையில் என் அப்பாவையும் என்னோட ஃப்ரெண்ட்ஸையுமே அதுக்கப்புறமா என் லவ்வரையோட கறியுமே நாங்கள் சாப்பிட்டு உயிர் வாழ ஆரம்பித்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ஒரு சர்வைவல் ஸ்டோரி உலகம் முழுக்க மிக பெருசாக மாதிரி இதுக்கான ஒரு படமும் எடுக்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் படத்தை பார்த்தீங்கனாலுமே இது நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஒரு விஷுவலாகவே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வைவல் ஸ்டோரி. இன்னைக்கு வரைக்கும் ஒரு டாப் ஆஃப் த சர்வைவல் ஸ்டோரியாகவுமே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் 1972 சவுத் அமெரிக்காலையும்
சிலிலையுமே நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் லைக் பண்ணிக்கோங்க. நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களோட ஃப்ளைட் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கீழே இறங்கிடுச்சு, ஆள் அடையாளமே இல்லாத ஒரு இடத்துல இறங்கிருக்குன்னா நீங்கள் அந்த நேரத்தில் எப்படி சர்வைவல் பண்ணுவீங்க? உங்கள் கூட வந்தவங்களே நீங்கள் அவங்கள கொன்று இல்லைனா அவங்க இறந்தவங்கள உடலோட கறியை எடுத்து சாப்பிட்டு நீங்கள் உயிர் வாழ்வீங்களா? இல்லை உங்களோட ஒரு பெட்டரான ஐடியா என்ன இருக்குன்றது உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.